ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமலா ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம ஸ்பீடாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம சப்பாத்தியும் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. கடுகு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக மல்லி போட்டுக்கலாம். வரமல்லி போட்டுட்டு நல்லா வதங்கிக்கிட்டோம். கொஞ்சம் சீரகம் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதும் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி லேசாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் ஸ்பீடாக வதங்கும். லேசாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமே வதங்கிக்கும். வதங்கினதும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு நான் சப்பாத்தி மாவு அதுக்குள்ளே பிணைஞ்சிட்டேன். ஒரு 5 சப்பாத்திக்கு தான். டிஃபனுக்கு ரெடி பண்ணுறனால நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஸ்பீடாக இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டேன். 5 சப்பாத்தி சுட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவாக தான் மாவு பிணைஞ்சிட்டேன். ஏன்னா காலையில் கம்பு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டாங்க. அதனால் நான் இது ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்பீடாக செய்யணுன்னா நீங்கள் இந்த ஸ்பீடாக தக்காளி பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். தக்காளி தொக்கு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி நான் ஒரு கையில் கேமரா இருக்கிறனால நான் ஒரே கையிலையே சப்பாத்தி எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸுக்கு கட்டியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.